சுட்டது யாரு தெரியாது, யாருக்குமே தெரியாது. சுட அனுமதிச்சது யாரு, உத்தரவு பிறப்பிச்சது யாரு, யாருக்குமே தெரியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழின் அரசியல் வரலாற்றிலே ஆகச்சிறந்த முதலமைச்சர் அவர் தான். அவர்கிட்ட கேட்கிறாங்க, நானே தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். காவல்துறை யாருடைய காவல்துறை? அவர்கிட்ட தான் இருக்கு. அவருக்கே தெரியாமல் காவல்துறை மக்களை சுடுது. துணை முதல்வருக்கு தெரியாது, தலைமைச் செயலருக்கு தெரியாது, உள்துறை செயலாளருக்கு தெரியாது, உயர்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாது, மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாது, வட்டாட்சியருக்கு தெரியாது, மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரியாது. அப்ப யார் சுட சொன்னது? துணை வட்டாட்சியர். உலகத்துல ஒரு துணை தாசில்தாருக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. மக்களை சுட்டுக் கொள்வதற்கான உத்தரவை பிறப்பிக்கிற அதிகாரம் இருக்கு. அது முதலமைச்சர் கேட்கல, யாரையும் கேட்கல. அதனால இனிமே எல்லாரும் முதலமைச்சராக அமைச்சராக ஆசைப்படாதீர்கள், துணை வட்டாட்சியராக ஆசைப்படுங்கள். என்ன கொடுமை! எதையும் பேசிடக்கூடாது. சீமானை பேசாமல் இருக்க சொல்லுங்க. என்ன என்ன பேசாம இருக்கு? நாங்க பேசாம இருக்கணும், நீங்க அதுக்கு தக்கன ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கணும்ல. ஒரு கேள்விக்கு பதில், அரசாணை பிறப்பிச்சு ஆலையை மூடி அதை ஒட்ட முடியும், ஆணையை பிறப்பிச்சு ஆணையை மூட முடியும்னா இதன் ஏன் போராட்டம் தொடங்கி ஒரு வாரத்தில் மூடல, 30 நாள்ல மூடல, 90 நாள்ல மூடல, ஏன் மூடல? இதே அரசாணையை உங்களால் அன்னைக்கு பிறப்பிக்க முடியாம போனதற்கு என்ன இடையூறு? என்ன ஏன் என் மக்கள் அவ்வளவு மக்களின் மீது அக்கறை கொண்டு அரசாணை பிறப்பிச்சு ஆலயம் மூடக்கூடிய ஆற்றல் பெற்ற அதே அரசு எதற்காக மக்களை சுட்டுக் கொள்ளுது? சுட்டுக் கொள்வதற்கு முன்பே முறைப்படி ஆட்சியர் மனு கொடுக்க வந்த மக்களை இறந்த பிறகு மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனையில் போய் பார்க்கிறார், காயமற்றவர்களை பார்க்கிறார். அப்ப மனு கொடுக்க வரும்போது பார்க்க முடியாது அவரால்? உடனடிய நடவடிக்கை. துப்பாக்கி சூட்டுக்கு என்ன தெரியுமில்ல, இருந்த மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் 2 பேரும் பணியிடை நீக்கம் கூட இல்ல, பணி இடமாற்றம். இங்க இருந்தா மக்கள் கோபத்தில் உங்களை அடிச்சு கடிச்சு போட்டுருவாங்க, வாங்க பத்திரமா வேற. எப்படி இது அப்பவே செஞ்சிருக்கலாமே. இவ்வளவு உயிர் பலி இல்லை, இவ்வளவு வேதனை இல்லை, இவ்வளவு ரத்தம் இல்லை. ஒரு சின்ன பையனுக்கு துப்பாக்கி கொண்டு வந்து காலை துண்டிச்சு எடுத்துட்டான். யார் அதற்கு பதில் சொல்லுவா? காலில் அடிபட்டு, நெஞ்சில் அடிபட்டு, கன்னத்தில் அடிபட்டு துப்பாக்கி குண்டுகள் காயம்பட்டு கிடக்கிற மக்களின் கண்ணீருக்கும் கவலைக்கும் யார் பதில் சொல்லுவா? இந்த அரசாணை தீர்வு சொல்லுமா? இவ்வளவு ஆற்றல் இருக்கு, இவ்வளவு வலிமை இருக்கு, மூடணுங்கிற என்ன இருக்குன்னா இது ஏன் முன்னாடி மூடல? அப்ப இந்த நோக்கம் ஏமாற்று. உண்மையிலே அக்கறை இருந்தால் அப்ப செஞ்சிருக்கணும். அது மக்களின் மீது அக்கறை உள்ள அரசு. இதே மாவட்ட ஆட்சியர் வெளியில வந்து போராடுற மக்கள்ல எல்லாரும் வராதிங்க, இருங்க, ஒரு 5 பேர் வாங்க, வந்து உங்க கோரிக்கையை கொடுங்க, நான் பேசுறேன், முதல்வர்கிட்ட பேசுறேன், அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறேன்னா முடிஞ்சிருச்சு. அப்படி பெற்று இதே அரசாணையை முறைப்படி இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ஒட்டி இருந்தால் இந்த ஆட்சி பாராட்டக்கூடிய ஆட்சி, போற்றக்கூடிய ஆட்சி, பெருமைக்குரிய ஆட்சி. அப்படி செய்யல. அதனால இது என்னது? இது ஆட்சி கிடையாது, அராஜகம், அநீதி, கொடுமை.